வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். இது பரமே மந்திரம் சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட நான் வந்திருக்கேன். இது ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியா. அதோட பார்த்தீங்கன்னா இது வீட்டிலேயே இருந்து செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ். லேடிஸ்க்கும் ரொம்பவே இது செட் ஆகும். உங்களுக்கு டைலரிங் தெரிஞ்சவங்களுக்கு இன்னும் செட் ஆகும். டைலரிங் தெரியல அப்படின்னாலும் இது ரொம்ப ஈஸியான ஒரு பிஸ்னஸ் தான். இது வந்து ஒரு ஸ்மார்ட்டான பிஸ்னஸ் ஐடியா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இதில் லாபம் அதிகமாகவே இருக்குது. வேலை வந்து ரொம்ப கம்மி, இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மி. அப்படிங்கும்போது இந்த பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இதை இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் கொண்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பில்லோஸ் மேக்கிங் பிஸ்னஸ் தான். பில்லோஸ்னால் உங்களுக்கு தெரியும், தலையணைகள் வந்து எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஆனால் தலையணைகள் எப்படி தயாரிக்கிறதுன்னு நீங்கள் இந்த இலவம் பஞ்சை வச்சு நம்ம துணியில் வச்சு தைக்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு மேக்கிங் பிஸ்னஸ் கிடையாது. இது பார்த்தீங்க அப்படின்னா பாலியஸ்டர் ஃபைபர் ஃபேப்ரிக் பில்லோஸ். அதாவது பாலிஸ்டர் ஃபைபர் இருக்கும். அந்த ஃபைபரை வாங்கி நம்ம இதுக்குள்ளே ஃபில் பண்ணி நம்ம இந்த பிஸ்னஸை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா பில்லோஸ் அப்படின்னாக்கா நம்ம இலவம் பஞ்சு தலையணைகள் தான் பார்த்துருக்கோம். அது நிறையவே கிடைக்குது. ஆனால் இந்த மாதிரி பில்லோஸ் வந்து கொஞ்சம் நல்லா இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணி கொஞ்சம் ஹை லெவலில் இந்த மாதிரி பில்லோஸ் வந்து வாங்குறாங்க. இது நிறைய வந்து இப்போ விற்பனைக்கு வந்திருக்கு. ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னாக்கா இது எக்கச்சக்கமாக வித்துக்கிட்டு இருக்கு. இந்த ஃபைபர் ஃபேப்ரிக் பில்லோஸ் எப்படி தயாரிக்கலாம், இந்த தலையணைகளை எப்படி தயாரிக்கலாம், இதுக்கு ஏதாவது மிஷினரி வேணுமா, இதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், அப்புறம் இதில் என்ன ப்ராஃபிட் கிடைக்கும், இதை எங்கே வந்து சேல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பில்லோஸ் ஃபஸ்ட்டு இதோட ரேட்டை நம்ம பார்த்துருவோம். இந்த ரேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஆன்லைனில் நீங்கள் அமேசானுக்கு போகிறீங்க அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள், ஒரு பில்லோ, ஒரு ஃபைபர் பில்லோ, அதாவது பாலியஸ்டர் பிளெண்ட் ஃபைபர் பில்லோ அப்படி சொல்லக்கூடிய ஒரு பில்லோ 449 ரூபாய்க்கு என்ன செய்கிறாங்க, விற்கிறாங்க. ஆனால் இதோட ப்ரொடக்ஷன் செலவு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு எல்லா தலைவாணியும் சேர்த்து ஒன்று வந்து ஒரு தலையணை வந்து உங்களுக்கு 200 ரூபாய் 300 ரூபாய் வரைக்கும் விற்கிற தலையணைகளும் இருக்குது. நல்ல குவாலிட்டியாக இருந்தாக்கா 500 ரூபாய் வரைக்கும் போகுது. ஆனால் கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு தலையணை 300 ரூபாய் வரைக்கும் கூட போகுது. நீங்கள் போயிட்டு அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு இந்த மாதிரி வெப்சைட்டில் போயிட்டு பாலிஸ்டர் ஃபைபர் பில்லோன்னு அடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு இதோட விலையை வந்து நீங்கள் பார்க்க முடியும். இவ்வளோ விலையை அந்த தலைவாணி, அதுக்கு அந்த அளவுக்கு அதுக்குள்ளே என்ன வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் லாபம் பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி உங்களுக்கு லாபம் இருக்குது. இப்போ 500 ரூபாய்க்கு நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா அதோட தயாரிப்பு செலவு ரொம்ப கம்மி. அப்போ ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகம். நம்ம டீட்டெயிலாக இன்னும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு என்னென்ன மிஷினரி வேணும் அப்படின்னாக்கா ஒரே ஒரு மிஷின் போதுங்க. அந்த ஒரே ஒரு மிஷினும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10,000 ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது. 10,000 இருக்குது, 20,000 இருக்குது. எல்லாமே இந்தியா மார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நம்ம மிஷினை தேடி எங்கேயும் அலைய தேவையில்லை. நீங்கள் மிஷினை பார்த்ததுக்கப்புறம் ஆனால் ஜஸ்ட்டு ஒரு தடவை நீங்கள் நேரடியாக பார்த்து ஒரு டெமோ பார்த்துட்டு நீங்கள் வாங்குறதுங்கிறது ரொம்ப நல்லது. எப்போயுமே ஆன்லைன் வெப்சைட்டில் நீங்கள் எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் உள்ளே போய் மிஷின் பார்க்கும்போது நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஆர்டர் கொடுத்து அப்படியே வாங்கக்கூடாது. அந்த மாதிரி வாங்குறது நமக்கு சேஃப் கிடையாது. அதனால் நீங்கள் எந்த ஒரு மிஷின் பார்த்தாலும் நேராக போயிட்டு அதை ஒரு டெமோ பார்த்துட்டு ஒரு இடத்துக்கு 2 இடம் ரேட்டை வந்து நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கோங்க. இதில் 10,000லேருந்து உங்களுக்கு 1,50,000 3 லட்சம் வரைக்கும் கூட இருக்குது. 3 லட்சத்துக்கு மேலே போகிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அது பெரிய லெவலில் நிறைய பிராண்டடாக பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகும். நம்ம வீட்டில் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு 10,000 ரூபாய் மிஷினே இதுக்கு வந்து என்னவாக இருக்கும், போதுமானதாக இருக்கும். இதே வந்து நீங்கள் எலக்ட்ரிக் மைல் ஸ்டீல் பில்லோ ஃபில்லிங் மிஷின் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது வந்து 1,50,000 ரூபாய். இது வந்து ஆட்டோமேட்டிக். இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான மிஷின்ஸ் இதில் இருக்குது. எது வேணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க.
இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தையல் இயந்திரம் வேணும். நிறைய வீட்டில் இப்போ தையல் மிஷின் இருக்குது. இல்லை அப்படின்னாலும் இதுக்கு ரொம்ப பெரிய அளவில் இப்போ புதுசாக வந்திருக்கு இல்லையா, 10,000 15,000 அந்த மாதிரியெல்லாம் தேவையே இல்லை. சும்மா ஒரு ஸ்டிச் பண்ணுறதுக்கு சைடில் மட்டும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு தையல் மிஷின் இருந்தால் போதுமானது. நீங்கள் ஒரு 3,600 4,000 இந்த ரேஞ்சில் நீங்கள் தையல் மிஷின் வாங்கினாலே இதுக்கு போதும். மிஷின் பாருங்க, ரொம்ப பெரிய அளவிலான மிஷின் ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு மிஷினு, ஒரு தையல் மிஷின் 2 இருந்தால் போதும் இந்த வேலை பண்ணுறதுக்கு, இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாலிஸ்டர் ஃபேப்ரிக் வேணும். பாலிஸ்டர் ஃபேப்ரிக்னா பாலிஸ்டரில் இருக்கக்கூடிய அந்த துணி வேணும். மேலே நீங்கள் தைக்கிறதுக்கு தலையணை மேலே தைப்பீங்க இல்லையா, அதுக்குள்ளே தானே நீங்கள் ஃபைபரை அழுத்துவீங்க. அதுக்கான அந்த துணி வேணும். அந்த துணி பார்த்தீங்கன்னா பிளைன் ஒயிட்டாக இருந்தால் ரொம்ப நல்லது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை நீங்கள் கலர்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஆனால் பிளைன் ஒயிட் பெஸ்ட் என்ன கேட்டாக்கா. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் பிளைன் ஒயிட் பாலிஸ்டர் ஃபேப்ரிக்னு அடித்தாலே உங்களுக்கு வரும். இதில் 1 மீட்டர் அப்படிங்கிறது 16 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து சாதாரணமாக கிடைக்கிது. 16லேருந்து ஒரு 20 வரைக்கும் வாங்கினீங்கனாலே உங்களுக்கு துணி வந்து நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும். இல்லை இந்தியா மார்ட்டை விட எனக்கு வேற எங்கேயாவது இந்த துணி வந்து கம்மியாக கிடைக்குதுன்னா நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா துணி வாங்கியாச்சு. இப்போ துணியில் வந்து நம்ம திணிக்கிறதுக்கு என்ன வேணும், அந்த இழை, அந்த ஃபைபர் வேணும். இந்த ஃபைபர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாலியஸ்டர் ஃபைபர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பாலியஸ்டர் ஃபைபர் நமக்கு வேணும். நம்ம காட்டன் இலவம் பஞ்செல்லாம் இப்போ வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. அது வாங்கும்போதும் நமக்கு ரேட்டு ரொம்ப ஹையாக வரும். அப்போ நம்ம லாபம் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து நல்ல சாதாரண ரேட்டுக்கே உங்களுக்கு கிடைக்கிது. பாலியஸ்டர் ஃபைபர் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 90 ரூபாயிலேருந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. மேக்ஸிமம் 90 ரூபா 100 ரூபா இந்த ரேஞ்சில் நீங்கள் வாங்கினாலே ஃபைபர் எப்படி இருக்கும், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இதை எப்படி ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்கியிருக்கீங்க இல்லையா, அந்த மிஷினுக்குள்ளே நம்ம என்ன செய்யணும், ஃபைபரை திணிக்கணும். நம்ம வாங்கின அந்த துணியை வந்து 3 பக்கமும் நல்லா ஸ்டிச் பண்ணி வச்சுட்டு ஒரு பக்கம் மட்டும் எப்படி இருக்கணும், திறந்துருக்கணும். அதுக்குள்ளே தான் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், அந்த பாலிஸ்டர் இழையை வந்து உள்ளே திணிக்க போகிறோம். இப்போ அது வந்து அந்த மிஷினுக்குள்ளே அந்த இதை கொடுத்த உடனே நேராக ஆட்டோமேட்டிக்காக துணியில் வந்து அது என்ன செஞ்சிடும், உள்ளே போயிடும். உள்ளே போனதுக்கப்புறம் கரெக்டாக நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், அதை ஸ்டிச் பண்ணலாம். இவ்வளோதான். இதில் ஒன்றும் பெரிய ப்ராசஸ் கிடையாது, பெரிய மிஷினரிஸ் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டமான வேலையும் கிடையாது. மேன் பவர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, நம்மளே பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா ஒரு ஆள் வந்து நம்ம கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி தான் நம்ம உள்ள இலைகள்லாம் திணிச்சதுக்கப்புறம் இன்னொரு சைடு நம்ம ஓப்பனாக இருந்துச்சு இல்லையா, அதையும் நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். இதை உங்களுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி இதை மாடலாக நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டிச்சிங் நல்லா தெரிஞ்சவங்க அப்படின்னாக்கா சாதாரணமாக ஸ்டிச் பண்ணாமல் அதில் வேறு மெத்தடில் சைட்லலாம் கொஞ்சம் பூவாக டிசைன் பண்ணி அந்த மாதிரி கூட நம்ம இதை என்ன செஞ்சுக்கலாம், ஸ்டிச் பண்ணி விற்றுக்கலாம். நம்ம சாதாரணமாக ஒரு பொருளை விற்கும் போதே நம்ம எவ்வளோ டெக்கரேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம அதில் என்ன பண்ண முடியும், ஏர்ன் பண்ண முடியும். இப்போ நம்ம ப்ராஃபிட்டுக்கு வரோம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தாச்சு. ஒரு மிஷின் போதும். அது நீங்கள் எந்த அளவுக்கு வாங்க போகிறீங்க, அது 10,000 20,000 இல்லை 50,000 இல்லை 1,50,000 இல்லை 3,00,000 அப்படிங்கிறது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தது வாங்கிக்க போகிறோம். இது வீட்டிலேயே பண்ணிக்கலாம். அதனால் அட்வான்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதுக்கு கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தையல் மிஷின் வாங்க போகிறீங்க, அது ஒரு 4,000 உங்களுக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் கிளாத்து, அதுக்கப்புறம் ஃபைபர், இவ்வளவுதான். நீங்கள் டோட்டலாக ஒரு 50,000 வச்சுருந்தீங்கனாலே இந்த பிஸ்னஸை என்ன செஞ்சிட முடியும், ஈஸியாக ஸ்டார்ட் பண்ண முடியும். அதனால இதில் வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு இது ரொம்ப பெஸ்ட்டான பிஸ்னஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பில்லோ வந்து நம்ம தயாரிக்கணும் அப்படின்னா ஒரு 100லேருந்து 200 ரூபாய் நமக்கு, 100லேருந்து 120 ரூபாய் நமக்கு வந்து என்ன ஆகும், செலவாகும். ஒரு பில்லோ மேக்கிங் காஸ்ட் எல்லாம் சேர்த்து சொல்கிறேன், ஒரு 100லேருந்து 120 ரூபா வரைக்கும் நமக்கு அது தயாரிக்கிற செலவாகும். இப்போ இதை நம்ம ஹோல்சேலில் கொடுக்குறோம் அப்படின்னா 200லேருந்து 220 ரூபா வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ஏன்னா எப்பயுமே ஹோல்சேலில் நம்ம கொஞ்சம் நம்மளோட ரேட்டை வந்து கம்மி பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு 200லேருந்து 220 ரூபா வரைக்கும் நீங்கள் ஹோல்சேல் ப்ரைஸாக கொடுக்கலாம். அதுவே நீங்கள் ரீட்டெயிலாக சேல் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது 250லேருந்து 300 ரூபா வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அப்போது ரீட்டெயிலாக நமக்கு சேல் பண்ணும்போது நமக்கு அமௌண்ட் நிறையா கிடைக்கும். ஆனால் சேல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் ஹோல்சேலாகும்போது நீங்கள் பல்காக கொடுத்துருவீங்க, உங்களுக்கு ரேட்டு கம்மியானாலும் பிஸ்னஸ் நிறையா நடக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அப்போ ஹோல்சேலாக ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 25 தலையணை வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா அது வந்து ப்ராஃபிட் பாருங்கள், ஒரு 120 ரூபா நமக்கு லாபம் ஒரு தலைவாணிக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னாக்கா 25 × 120 3000 ரூபாய் வரைக்கும் நமக்கு கிடைக்கும்.
ஒரு நாளைக்கு நீங்கள் 25 தலையணை விற்றுட்டீங்க ஹோல்சேல்லனா உங்களுக்கு ஒரு 3000 ரூபாய் கிடைக்கும். அதுவே ரீட்டைலில் ஒரு நாளைக்கு ஒரு 10 தலையணை நீங்கள் விற்றீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு 1500 ரூபாய் கிடைக்கும். நான் வந்து ரொம்ப மினிமமாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் இதில் ஸ்டார்டிங்கில் வேணால் இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனால் போக போக இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ 10 தலையணைக்கு 150 ரூபா ப்ராஃபிட்டுன்னு வச்சு விற்றாக்கா 1500 ரூபா உங்களுக்கு இதில் கிடைக்கும். அப்போ ஒரு நாளைக்கான ஹோல்சேலாகவும் ரீட்டெயிலாகவும் நீங்கள் விற்ற தலையணைகளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா ஒரு 4500 ரூபா உங்களுக்கு இதில் ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 4500 ரூபானா ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு 1,35,000 ரூபா ரொம்ப ஈஸியாக இதில் கிடைக்கும். இது மினிமமாக தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஆன்லைன் தளத்துலலாம் போய் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்னும் சேல் இன்னும் அதிகமாகவே இருக்கும். ஆனால் நம்ம மினிமமாகவே வச்சு பேசுவோம். 1,35,000 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். எல்லாம் போக உங்களுக்கு 1,00,000 ரூபா தாராளமாக நிற்கும். இன்னும் கூட நீங்கள் இதில் இன்னும் கம்மியாகுது, ஒரு 5 நாள் என்னால் சேல் பண்ண முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 1,00,000 ரூபாய் நீங்கள் மாதம் தாராளமாக இதில் பார்க்க முடியும். இப்போது இதை எப்படி நீங்கள் சேல் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. இது எப்படி சேல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன டிப் தான் நான் தரேன். சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்லாம் இப்போ நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் இன்டீரியர் டெக்கரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இப்போ ஃபேமஸாக இருக்குது. இந்த இன்டீரியர் டெக்கரேட் பண்ணுறவங்களோட நம்ம ஒரு டைப் வச்சுக்கணும். அவங்கக்கிட்ட நம்ம கேட்கலாம். இன்டீரியர் டெக்கரேட் பண்ணும்போது அவங்களே எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அப்போ இந்த தலையணைகளுக்கு நம்ம அவங்கள்ட்ட பேசி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுக்கப்புறம் ஃபர்னிச்சர் ஷாப் இருக்குல்ல, இந்த மெத்தை இது கட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் விற்பாங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மேரேஜுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே மொத்தமாக எல்லாமே விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம பேசும்போது நம்ம தலையணைகளை நம்ம அங்கே ஹோல்சேலாக விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம சாதாரணமாக ஹோல்சேல் கடைகளுக்கு கொடுக்கலாம். ரீட்டெயிலாக நம்ம என்ன செய்யலாம், சேல் பண்ணலாம். அதுக்கப்புறம் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான வெப்சைட்டில் நம்ம ஒரு சேல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இதை சேல் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் நம்ம பர்சனலாக நம்மளோட அக்கௌண்ட்டில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேல் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம இதில் என்ன செய்ய முடியும், சேல் பண்ண முடியும். இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, ஒரு வண்டியை வாடகைக்கு எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு அதில் ஃபுல்லாக தலையணையை நிரப்பிக்கிட்டு ஒரு நாள் அப்படி ஒரு ரவுண்ட் போயிட்டு வராங்க, நிறைய வித்துடுறாங்க. அது உங்களோட அப்ரோச் எப்படி இருக்கோ அதை பொறுத்தது. எப்படி இருந்தாலும் பணம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாக்கா ஏதோ ஒரு விதத்தில் நம்ம இதில் என்ன செய்ய முடியும், பணம் பார்க்க முடியும். இது ஒரு சூப்பரான பிஸ்னஸ். இதை செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.